கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பு நேயர்களே, இந்த பதிவில் 2026 வருடம் தை மாத பலன்கள் தான் சொல்ல போகிறேன். தை மாதம் என்பது மகர சங்கராந்தி பலன் என்றும் அதை சொல்லுவார்கள். தை மாதத்தில் தான் வரும். அதனுடைய விளக்கத்தையும் நான் சொல்லிவிட்டு வருகின்ற 15/1/2026 முதல் 12/2/2026 வரை இருக்குது தை மாதம். சுமார் ஒரு 29 நாட்கள் இருக்குது. இதற்குண்டான 12 ராசிக்குள்ளான பலன் தான் இப்போ சொல்ல போகிறேன். அதை நீங்கள் தெளிவாக கேட்டு நடந்துக்கிட்டீங்கன்னா எல்லா வகையிலையும் உங்களுக்கு நல்ல பலன் தான் கிடைக்கும்னு சொல்லி பொதுவாக பொது பலன்கள் தான் ஒவ்வொரு பயிற்சிக்குமே ஒவ்வொரு பதிவிலுமே 12 ராசிக்கு உண்டான்னு சொல்லும்போது சொல்லப்படுது. அப்போ இந்த தை மாத பலன் அப்படின்னு தான் இது வருகிறது. இந்த தை மாதத்திலிருந்து அடுத்த தை மாதம் வரும் வரைக்குமே இந்த பலன்கள் பொருந்தும். இதற்கு மகர சங்கராந்தி பலன் என்றுமே சொல்லுவார்கள். அப்பொழுது பஞ்சாங்கத்திலே வரும்பொழுது பஞ்சாங்கம் பார்க்கும் பொழுது மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு உருவம் புலி வாகனத்திலே வருகிறது. அதன் பெயர் மந்தன் என்று சொல்லப்படுகிறது. ஆண் புலியாக சொல்லப்படுகிறது. அதற்கு 2 வாய்கள், 3 கால், 3 கைகள், 4 கால்கள், அகோர ரூபம் எடுத்து கேடயம், ஈட்டி இது போன்ற ஆயுதங்களை கொண்டு பவனி வருகிறது. அப்படிப்பட்ட அந்த மகர சங்கராந்தி புருஷர் என்று தான் சொல்ல வேண்டும். அவர் வரும்பொழுது என்னென்ன பலன்கள் ஏற்படும் என்று பார்த்தீர்களானால், பொதுவாக ஆண்களுக்கு, அதுவும் இளைய சமுதாயம் சொல்லுவாங்க இல்லையா, யூத்துன்னு சொல்லுவாங்க, அவங்களுக்கு சற்றே பீடை ஏற்படுகிறது. பீடை என்றால் கெடுபலன்கள் வரக்கூடிய வாய்ப்பு. குழந்தைகளுக்கும் அந்த கெடுபலன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இது இல்லாமல் விலங்குகள் வகையிலே யானைகளுக்கு பீடை ஏற்படுகிறது. யானைகளுக்கு பிரச்சனை வரும், அது மடிய நேரிடும். அந்த யானைகளுடைய எண்ணிக்கை குறைய வாய்ப்பு இருக்கிறது. அதை நன்கு பராமரிக்க வேண்டும். அதனிடையே விஷமத்தனம் செய்யாமல் இருக்க வேண்டும். ஏன்னால் யானைகள் மூலமாக மக்களுக்கு துன்புறுத்தலும் ஏற்படும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா கடல் வாழ் உயிரினங்களுக்குமே பீடை ஏற்படுகிறது. அப்போது கடல் வாழ் உயிரினங்கள் மீன் சம்பந்தப்பட்ட உணவு வகைகள் அது மூலமாக பீடை ஏற்படும். விலை வீழ்ச்சி ஏற்படும், விலை உயர்வு ஏற்படும், அது குறைஞ்சிரும். கடல் வாழ் உயிரினங்கள் குறையும் போது விலையேற்றம் அதிகமாக தான் இருக்க போகுது. அதற்குள்ளே பீடை ஏற்பட போகிறது. கொத்தாக மனிதர்கள் எப்படி ஒவ்வொரு நேரங்காலத்திலே கொத்தாக செத்து மடிகிறார்கள், அதுபோல் அதுவும் இந்த கடல்வாழ் உயிரும் செத்து மடியும். அதிகமான வெயில் இருக்கும், அதிகமான குளிர் இருக்கும், அதிகமான மழையும் இருக்கும். நிலச்சரிவு ஏற்படும், பூமி அதிர்வு ஏற்படும். இதெல்லாமே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்பட்டிருக்கு. புதுவிதமான வைரஸ் அயல் நாட்டிலிருந்து இறக்குமதி ஆகப் போகிறது. அந்த வைரஸ் நீரின் மூலமாகவும் காற்று மூலமாகவும் அழுகிய பொருட்கள் போது காய்கனியாக இருக்கலாம், உணவு வகையாக இருக்கலாம், இது மாதிரிலாம் கூட அதிலிருந்து வரத்துக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுகிறது. அதன் மூலியமாக மனிதர்களுக்கு தொல்லைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறதுனால எச்சரிக்கையாக இருப்பது அவசியமாக சொல்லிவிட்டு இதெல்லாமே இந்த நடக்கப் போகுது இந்த மகர சங்கராந்தி பலனில். இது இல்லாமல் ஆன்மீகத்தில் உள்ளவர்களுக்கும் சற்றே பீடை ஏற்பட போகிறது. ஆன்மீகத்தில் இருக்கின்ற போது நெருக்கமாக உள்ளவர்கள், கோவிலில் இருக்கிற பூசாரிகள், குருக்கள், ஆன்மீகத்தில் முழு ஈடுபாட்டுடன் இருப்பவர்கள், ஆன்மீகத்திலே சுவாமிகள், சாமியார்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், ஜோதிடம் பார்ப்பவர்கள், இவர்கள் எல்லாருமே இந்த வருடம் பீடை ஏற்பட போகிறது. அதனால் சற்றே கவனமாக இருக்க வேண்டும். உண்மையாகவும் நேர்மையாகவும் சத்தியாகவும் நீதியாகவும் நடந்து கொண்டால் எந்த பிரச்சனையும் வராது. தவறான வழியில் சென்றால் கண்டிப்பாக அவர்களுக்கு பாதிப்பு ஏற்படக்கூடிய வகையிலே இந்த மகர சங்கராந்தி பலன் சொல்லப்படுகிறது என்று சொல்லி இப்பொழுது 12 ராசிகளுக்கு உண்டான பலனை இப்போ பார்க்கலாம். மேசராசி நேயர்களே, உங்களுக்கு உண்டான இந்த தை மாத பலன் பார்க்கும் பொழுது உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே குரு பகவான் இருக்கிறார். அதேபோல் 5ஆம் இடத்திலே கேது பகவான் இருக்கிறார். அவ்வாறாக இருந்து வரக்கூடிய நிலையிலே அதற்கு பிறகு பார்த்தீர்களானால் சந்திரன் விருச்சிக ராசியில் இருக்கிறார். மகர ராசியிலே சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இருக்கிறார்கள். கும்பத்திலே ராகு, மீனத்திலே சனி பகவான் இருக்கிறார். இவ்வாறாக இந்த மேசராசிக்காரர்களுக்கு கிரக நிலை இருந்து வருகிறது. இதன்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக இந்த தை மாதத்திலே ஒரு இடமாற்றம் கண்டிப்பாக நிகழப்போகிறது. கண்டிப்பாக அது வீடு மாற்றமாகவே இருக்கும். இதனால் வரைக்கும் வீடு இல்லாமல் கஷ்டப்படுபவர்கள், வாடகை வீட்டிலேயே காலம் தள்ளி வந்தவர்கள், இவர்களுமே ஒரு விடிவு காலம் வரைக்கும் தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள் அல்லவா, அதன் போல் மேசராசிக்காரர்களுக்கு இடமாற்றம் கண்டிப்பாக வரும். அது ஒரு வீடு மாற்றமாக இருக்கலாம். இல்லைனென்றால் நீங்கள் சொந்த வீட்டில் சென்று வசிக்கக்கூடிய நிலைமை வரலாம்.
அல்லது சொந்த வீடு இருப்பவர்கள் வாடகை வீட்டில் சென்று வசிக்கக்கூடிய நிலைமை வரலாம். எது எவ்வாறாக இருப்பினுமே அந்த மாற்றத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த கிரகங்கள் உண்டு பண்ணிவிடும். அது ஒரு நல்ல மாற்றமாக தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். நல்ல தைரியம், துணிச்சல், தன்னம்பிக்கை இதெல்லாமே உங்களுக்கு வந்துடும். இருந்தாலும் அவ்வப்போது சில குழப்பங்கள், குழப்பமான மனநிலை, என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்ற செயல்பாட்டோடைய சிந்தனையோடு இருந்து வருவீர்கள். குழந்தைகள் வகையில் சிறு சிறு மனக்கசப்புகள் வந்து சேரலாம். நம் பேச்சை கேட்காமல் இருப்பது அல்லது அவர்களுடைய உடல்நிலை பாதிப்பு ஏற்படுவது இதெல்லாம் பார்த்துக்கொள்ளணும் கண்டிப்பாக. அதே போன்று வெளி வட்டார பழக்க வழக்கங்களுமே நீங்கள் கவனத்தோடு இருக்க வேண்டும். யார் நல்லவர் யார் கெட்டவர் என்று நீங்கள் ஆய்ந்தறிந்து பழக வேண்டும். இப்போலாம் பார்த்திங்கன்னா யாருமே அப்படி பார்க்குறது இல்லை, பண்ணுறதே இல்லை. இப்போ எங்கே பார்த்தாலுமே ரிலேஷன்ஷிப் வந்து ரிலேஷன்ஷிப்பு அவ்வளோ ஒதுங்கி போயிடுது எல்லாமே. இப்போது மேக்ஸிமம் ஃப்ரெண்ட்ஷிப் தான் வருது. அப்போ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வரும்போது அதில் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்று நம்ம பார்க்காமையே பழகிட்டு பேசிகிட்டு இருக்கோம். அதுக்கப்புறம் ஏமாந்த பிறகு தான், நம்பி தூரம் பண்ண பிறகு தான் தெரியுது. இப்போல்லாம் நிறைய பார்க்குறோம், நிறைய பேர் ஏமாத்திடுறாங்க. பழகின ஒரு மாத காலத்துலேயே ஏமாத்திடுறாங்க. அதனால் கவனமாக இருக்கணும். இது இல்லாமல் கடன் பிரச்சனை ஒன்று வந்து தலை தூக்க பார்க்கிறது. ஏனென்றால் நீங்கள் அதற்கு வட்டிக்கு வாங்கியிருப்பீர்கள், வட்டி குட்டி போட்டு நிறைய சேர்ந்திருக்கும். அதை கொடுக்க முடியாத ஒரு சூழ்நிலை வரும். அதற்கு சில பிரச்சனைகள் வந்து நிற்கப் போகிறது. அதற்கும் நான் சொல்லக்கூடிய கடைசியில் செய்ய பரிகாரங்கள் செய்து தானந்தம் செய்தால் கண்டிப்பாக அதிலிருந்து நிவர்த்தி. அதுக்கு தான் உங்களுக்கு என்ன நடக்கப்போன்னு சொல்லி அதுக்குண்டான வழிகளையும் தான் காட்ட போகிறோம். அதனால் தப்பு கிடையாது, பயப்பட வேண்டாம். அதன் பிறகு பார்த்தீர்களானால் உத்தியோகம் இல்லாதவங்களுக்கு உத்தியோக முயற்சி எடுக்கணும். உத்தியோகமோ தொழிலோ வியாபாரமோ எது பண்ணுறதா இருந்தாலும் நீங்கள் முயற்சி எடுத்திங்கன்னா கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்க. அதுக்குண்டான மாதம் அந்த தை மாதம் வந்திருக்கு. உங்களுக்கு முயற்சியால் ஜெயம் அப்படின்றது தான் இப்போ உள்ள கிரக நிலைகள் சொல்லுது. திடீர் அதிர்ஷ்டங்களும் இந்த தை மாதத்தில் உங்களுக்கு வரப்போகுது. எதிர்பாராத சந்திப்புகள், ஏற்கனவே விட்டு விலகி போன நட்பாக இருக்கலாம், உறவாக இருக்கலாம், அவங்க வந்து உங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. இப்போ நல்ல எண்ணத்தோடு தான் வருவாங்க, உதவி பண்ணுவாங்க. நீங்கள் அந்த உதவியை ஏற்றுக்கலாம், தப்பு கிடையாது. ஆனாலும் செலவுகளை கட்டுப்படுத்த முடியாது. உங்களுக்கு விரைய சனி வந்து அதை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும், செலவை கொடுத்துக்கிட்டு தான் இருக்கும். அது தை மாதன்ற போது சுபகாரிய செலவு, அந்த செலவு, இந்த செலவு எல்லாமே வந்துக்கிட்டு தான் இருக்கும். அதை பற்றி கவலைப்பட வேணாம். சுப செலவுகள் தான் நடக்கும். அல்லது நீங்கள் சுப செலவாக அதை மாற்றிக்கணும். எது எப்படி போனாலுமே எதற்குமே கலங்காமல் இருக்கணும், மனம் தளராமல் இருக்கணும். அவ்வளோதான் விஷயம். இப்படி எந்த வந்தீங்களே இந்த தை மாத பலன் உங்களை விட்டு கடந்து போயிடும். நல்ல விதமாக நல்லது செஞ்சுட்டு போயிடும். அவ்வளோதான். பொதுவாக தை மாதம் எல்லாருக்குமே நல்லா தான் நடக்க போகுது. அதுக்காக முன்னோர்கள் சொல்லிட்டு போனாங்க, தை பிறந்தால் வழி பிறக்கணும். அதுக்கேற்ற மாதிரி தான் நடக்கும், கவலைப்பட வேணாம். உங்கள் ராசியாதிபதி செவ்வாயாக இருக்கிறனாலையும் அந்த செவ்வாய் பகவான் உச்சம் பெற்று விளங்குகிறார். ஏனென்று சொன்னால் மகர ராசியிலே செவ்வாய் உச்சம் பெறுவார். அப்போது ஃபுல் ஃபோர்ஸ் பவராக இருப்பார். அப்போது நீங்களுமே நல்ல ஒரு துடுக்காகவும் மிடுக்காகவும் இருப்பீர்கள். பெரும்பாலும் காவல்துறை இராணுவத்தில் இருக்கவங்களுக்குலாம் நல்ல பலன் கிடைக்கும். அதிகாரம் செய்யக்கூடிய துறையில் இருக்கவங்க, அதிகாரிகள் சொல்லுவாங்களே அவங்க, அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் உள்ளவங்க, நிர்வாகத்திறமை உள்ளவங்க, இவங்களாமே நல்லபடியாக இந்த தை மாதத்தில் நல்லபடியாக வரப்போகிறாங்க. அரசியல், சினிமா, சமூகம் சார்ந்த துறையில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். யார் என்ன செய்வாங்கன்னு சொல்ல முடியாது. மறைமுக எதிர்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும், அதை நீங்கள் பார்த்துக்கணும். தொடர்ந்த பயணங்களும் இருக்கும், அதை பற்றி கவலைப்பட வேணாம். அதில் நன்மை தான் கொடுக்கும். தான தர்மங்கள் வகையிலே பார்க்கும் பொழுது உங்களுக்கு காயம்படுறது, அடிபடுறது இது மாதிரிலாம் உங்களுக்கும் நிகழும். அது இல்லாமல் விபத்து ஏற்படுது இல்லையா, சாலை விபத்து, எல்லா வகை விபத்து, போக்குவரத்தில் இழக்கிற எல்லாமே விபத்து ஏற்படும். அதுவும் இந்த 2026 வருஷம் நிறைய தான் நடக்க போகுது. அப்போது உங்கள் ராசியில் உள்ளவங்க அந்த விபத்து ஏற்படும் போது நீங்கள் அருகில் இருந்தாலும், அது கேள்விப்பட்டாலோ பார்த்தாலோ கண்டிப்பாக ஓடோடி சென்று உதவி செய்யணும். இது ஒரு முக்கியமான விஷயம். இது முக்கியமான பரிகாரமாக கூட சொல்லப்படுதுங்க. அதை நீங்கள் செஞ்சுட்டு வந்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக அந்த செய்யக்கூடிய பரிகாரத்தினால், அந்த உதவியால் உங்களுக்கு கெடுபலன் குறைஞ்சி நற்பலன் கண்டிப்பாக ஏற்படும். இதுதான் விஷயம், வேறு ஒன்றும் இல்லை.
நீங்கள் நல்லது செய்கிறீங்க, உங்களுக்கு நல்லது வரப்போகுது, அவ்வளோதான். அதன் பிறகு பார்த்தீர்களானால் முருகப்பெருமானை இந்த தை மாதம் முழுவதுமே வணங்கி வழிபட்டு வர வேண்டும். பெரும்பாலும் செவ்வாய்க்கிழமையில் வழிபட்டு வருவது நல்லது. அவருக்கு பால் அபிஷேகம் செய்யலாம். நிவேதனமாக பஞ்சாமிர்தம் அவருக்கு பிடித்தமான ஒன்று. நீங்கள் பஞ்சாமிர்தம் அபிஷேகமும் செய்யலாம். அல்லது எந்த ஆலயத்தை செல்வீர்களோ அங்கே உள்ள பஞ்சாமிர்தம் வாங்கி வந்து நீங்கள் மட்டும் சாப்பிடுவது சரியாக வராது, அடுத்தவர்களுக்கும் கொடுக்க வேண்டும். எவ்வளோ பேர் கோயில் போகாமல் இருப்பாங்க, வராமல் இருப்பாங்க. இதனால தான் எப்பயுமே நம்ம ஒரு விஷயத்தை ஒரு கோயிலுக்கு போகும்போது சொல்லிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. போயிட்டு வந்த பிறகு தான் சொல்லணும். அப்போ அவங்க மனசில் பாரு இவர் போகிற நம்ம போக முடியலன்னு நினைப்பாங்க. போயிட்டு வந்த பிறகுனா ஒரு பிரச்சனை இல்லை. நம்ம வாங்கி வந்து பிரசாதத்தை கொடுத்துட்டோம்னா சாந்தம், அவங்க மனசு சாந்தமாகிடும். பரவாயில்ல, நீங்கள் முன்னாடி சொல்லியிருக்கலாமே அப்படி தான் சொல்லுவாங்க ஒழிய பெரிய பிரச்சனை வராது. அப்போது அந்த பிரசாதத்தை நீங்கள் எல்லாருக்கும் கொடுக்கலாம். பஞ்சாமிர்தம் மேசராசிக்காரர்கள் முருகர் கோயில் சென்று வழிபட்டு வந்து பஞ்சாமிர்தம் வாங்கி வந்து உங்கள் உற்றார்கள் நண்பர்கள் கொடுத்தீங்கன்னா நல்லது. எவ்வளோ உங்கள் வசதி தகுந்த மாதிரி எவ்வளோ வாங்கி தர முடியுமோ வாங்கி கொடுங்க. அது ஒரு விநியோகம் பண்ணாலே போதும் பிரசாதம். அது வீட்டில் இருந்தாலும் கெட்டுடும். நிறைய பேர் அப்படி தான் பண்ணுவாங்க. என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். வாங்கி வச்சு அவங்க வரைக்கும் சாப்பிட்டு வச்சுருவாங்க. அப்படியே ரொம்ப நாள் அப்படியே இருக்கும், அப்படி கெட்டிடும். அது தூக்கி குப்பையில் தான் போடுவாங்க. நான் கண் கூட பார்த்துருக்கேன். அதனால் இதை நீங்கள் விநியோகம் பண்ணிவிடுங்க. விநியோகம் பண்ணி தீர்த்துருங்க அந்த பஞ்சாமிர்தத்தை. பெரும்பாலும் பழனியில் வாங்குறது ரொம்ப விசேஷம். மற்ற எந்த கோயில் போனாலுமே வாங்கிட்டு வந்து பண்ணுங்கள். அவ்வளோதான் விஷயம். அதனால் மேசராசிக்காரர்களுக்கு இந்த தை மாத பலன் நீங்கள் ஒரு முயற்சி துவங்கிறதுக்கு ஒரு அச்சாரமாக இருக்க போகுது, ஒரு உதவிகரமாக இருக்க போகுது, எல்லா வகையிலையுமே நன்மையாக தான் நடக்க போகிறது அப்படின்னு சொல்லி உங்களுக்கு எல்லா நலவும் பெற்று நீங்கள் வாழப்போவீர்கள் என்பது உறுதியாக சொல்லப்படுகிறதுன்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.